இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த ஸ்குவிட் கேம் பிளேயர்ஸுக்கு முன்னாடி ஒரு பொம்மை இருக்கும், பின்னாடி ஒரு பொம்மை இருக்கும். 2 பொம்மையோட கையிலையும் கயிறு இருக்கும். அந்த 2 பொம்மையும் ஒன்னா சேர்ந்து கயிறை படும் பயங்கர வேகத்துல சுத்த போகுது. நம்மளோட பிளேயர்ஸ் கரெக்டா குதிச்சாதான் உயிர் தப்ப முடியும். ஜஸ்ட்டுங்க லைட்டா தடுமாறினா கூட உயிர் போயிடும். இதுக்கு பேர் தான் உயிர் ஊசல் ஆடுறதோ. பட் கண்டிப்பா அந்த விளையாட்டுல தடுக்கி நிறைய பேர் கீழே விழுந்து இறந்து எலிமினேட் தான் ஆக போறானுங்க. இந்த ட்ரெயின் ட்ராக் மாதிரி இருக்க இந்த பிரிட்ஜை கவனிச்சிங்கன்னா கீழே ஏதோ பெரிய இடம் காலியா இருக்க மாதிரி தான் தெரியுது. ரோப் தடிக்க கீழே விழுந்தானுங்கன்னா கண்டிப்பா அவனுங்க பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா இங்க காட்ஸுக்கு வேலை இல்ல. அவ்வளவு ஹைட்ல இருந்து அவனுங்க கீழே விழுந்ததுமே அவனுங்களோட கதை ஒட்டு மொத்தமா முடிஞ்சிடும். இறந்து கிடக்குற மாதிரியான ஒரு ஷாட்டையும் நம்ம இந்த ட்ரேலர்ல பார்த்திருப்போம். அவனுங்க கிடக்குற இந்த ஒரு ஃப்ளோரை கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்க ஃபிளவர்ஸோட டிராயிங்ஸ் இருந்திருக்கும். நியூட் ஆல் இருக்கிற அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் இந்த ஒரு இடம் இருக்கணும். மேல இருக்கிற அந்த ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரியான பிரிட்ஜும் எக்ஸாக்ட் சேமா மேட்ச் ஆகுது. இங்க இருந்தே நம்ம பிளேயர்ஸ்லாம் தங்குற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கீஹூன் எதுடா என்ன உயிரோட விட்டீங்க, என்ன கொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி